அனைவருக்கும் வணக்கம். அமாவாசைகளில் முக்கியமான அமாவாசை தான் இந்த தை அமாவாசை. முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியமான நாள் அந்த அமாவாசை தினம். இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டுக்கும் சிறந்தது. திருக்கடையூர் கோயிலுக்கும் இந்த தை அமாவாசைக்கும் தொடர்புண்டு. சிவபெருமான் காலனை வதம் செய்ததும் மார்கண்டேயன் சிரஞ்சீவியாக இருக்கிறன்ற வரம் பெற்றதும் அபிராமி பட்டருக்கு வானத்தில் முழு நிலவை காட்டியதும் இதே தை அமாவாசையில் தான். திருக்கடையூர் கோயிலில் இந்த தை அமாவாசை தினத்தில் நிலவை காட்டும் உற்சவம் நடக்கும். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடும் நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அமாவாசை அதாவது சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று தேர்தல், வாச என்றால் வசிப்பது. முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய வீட்டுக்கு வரும் நாள். ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை திதி வரும். அதில் தமிழ் மாதத்தின் 10வது மாதம் இந்த தை மாதத்தில் வரும் இந்த அமாவாசை முக்கியமான தினம். இந்த நாளில் நாம் முன்னோர்களை வணங்கும்போது ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி என அனைத்தையும் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாத அமாவாசை, புரட்டாசியில் வருகிற மாகாளய அமாவாசை, இந்த தை அமாவாசை மூன்றும் முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் அமாவாசையில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்கள் இந்த 3 அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் செய்வது சிறப்பு. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கணுன்னா இந்த தை அமாவாசையை நாம் கடைபிடிக்கணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க ஆன்மாவானது பரலோகத்தில் இருக்கிற பித்ருலோகத்துக்கு போய் சேரும். அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்கிற வரைக்கும் அவங்க பித்ருலோகத்திலேயே இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். ஆனால் அவங்களுக்கு உடம்பு இல்லாதனால சாப்பிட முடியாது. அதனால் அவங்க முதல்ல இறந்த இடமான பூமிக்கு நம்மளுடைய வீட்டுக்கு அவங்க வருவாங்க. நாம் இங்கே முறையாக மந்திரம் செஞ்சு சடங்குகள்லாம் செஞ்சு எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, பிண்டம் வைக்கிறது இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு பசி ஆறி அந்த உணவு தண்ணீரை அவங்க எடுத்துட்டு அவங்களுடைய பசி நீங்கள் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்கி மகிழ்ச்சியாக செல்வாங்க. தர்ப்பணத்தில் திலாகோமம், பிண்ட தர்ப்பணம்னு 3 வகை இருக்குது. இது இறந்தபோது செய்யப்பட இந்த சிராத்த காரியங்களை போல் ரொம்ப புனிதமான இதெல்லாம் நீர்நிலைக்கு, அதாவது கோயில்களுக்கு அருகில் உள்ள ஒரு நீர்நிலைகளில் தான் செய்வாங்க. இப்போ சிலர் வீட்டுகளிலே செய்கிறாங்க. நீங்கள் வீட்டில் காலையில் எழுந்தது குளிச்சுட்டு அந்த தர்ப்பணம் பண்ணுறவங்க வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு பூநூல் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்லேயும் பச்சரிசி இருந்ததுன்னா நல்லபடியாக வேக வச்சு எடுத்து அதில் எள்ளை கலந்து 6 உருண்டைகளாக்கி அதை வாழை இலையில் வச்சு முதல்ல இறந்தவங்களுக்கு தூபம் காட்டி அதுக்கு கும்பிடுங்க. அடுத்தது அது காக்கைக்கு வச்சுட்டு அப்புறம் வாழை இலை போட்டு தலை வாழை இலை போட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறி நீங்கள் பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. அதாவது எள்ளும் தண்ணீர் கொடுப்பது தான் இந்த தர்ப்பணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோயில்களில் செய்யும் முக்கியமானது. அதை விட நீங்கள் வீட்டில் கூட இதை செய்வது சிறப்பானது. இந்த ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை இந்த தை அமாவாசை வருது. அதாவது 28ஆம் தேதி இரவு 8:10க்கு அமாவாசை துவங்கி 29ஆம் தேதி காலை 7:20 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அதாவது அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் இணைந்தே வருவது சிறப்பான ஒன்றாக இருக்குது. பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க உச்சி பூஜை, அதாவது 12 மணிக்கு முன்னாலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய என்பது முக்கியமான ஒன்று. சூரியனும் சந்திரனும் சனியினுடைய வீட்டில் இந்த தை அமாவாசை வர்றது சிறப்பாக சொல்லப்படுது. இதை புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலாம் செய்த பாவங்கள் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் பசுவ பலனில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த திதியை நம்ம கரெக்டாக செய்து இந்த தர்ப்பணத்தை செய்து நமக்கு சரியாக செய்யும்போது திருமண தடை, தொழில் தடை, வேலை இல்லாத இருக்கிறது, குழந்தை பாக்கியம் கேட்குறது, அனைத்து விதமான நல்ல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் சிறப்பாக நடத்தி வைப்பாங்க. நாம் தர்ப்பணம் செய்வதை சரியாக கடைப்பிடித்து செய்து வந்தோம்னா நம்ம வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். தர்ப்பணம் செய்வதற்கு கருப்பு எள் தேவைப்படும். கருப்பு எள்ளை வச்சு தான் தர்ப்பணம் செய்வோம். அதாவது வலது உள்ளங்கையில் அந்த எள்ளை வச்சுட்டு ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இது இடையில எள்ளு கலந்த தண்ணீரை நம்ம வழிந்தோடுபடி ஊற்றுவோம். வீட்டிலே நீங்கள் செய்யலாம். மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவர் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி வீட்டில் கூட இந்த எள் தர்ப்பணத்தை நீங்கள் செய்யலாம். வீடுகளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா, அதாவது எள்ளும் தண்ணீரை கொடுக்கும்போது ஒரு மரத்தடி, தோட்டத்தில் அந்த மாதிரி இடத்துல உட்காந்து கொடுக்கலாம். அந்த தண்ணீரை யாருக்காலும் படாத இடத்துல ஊற்றிடுங்க. அன்னைக்கு தர்ப்பணம் செய்வதோடு
ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.